ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை செய்வதற்காக என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் நடந்துகின்ற எல்லா தெய்வங்களுடைய உதவியாக இருக்கிற நம்முடைய சாயினாருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறேன். அதிலே அநேக பிரார்த்தனைகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. வந்த பிரார்த்தனைகளில் அதிகமான பிரார்த்தனை என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அதாவது எனக்கு பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனையோடு நான் ஒரு மாந்திரீக அதாவது தாந்திரிக செய்கின்ற ஒரு இடத்தை அணுகினேன். அவர் எனக்கு உங்கள் வீட்டிலே வேப்பமரம் இந்த பக்கத்தில் இருக்கும், இந்த பக்கத்திலே கிணறு இருக்கும், இந்த பக்கத்திலே வாசல் இருக்கும், இந்த பக்கத்திலே சமையலறை இருக்கும், உங்கள் வீட்டிலே இத்தனை பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கு ஒற்றுமை இருக்காது, அப்படி இப்படி என்று சொல்லியிருக்கிறார். அவரும் அதுக்கெல்லாம் மாமா மாமா உங்களுக்கு தெரிந்தது இருக்கிறதே என்று மிகவும் அவர் அதிசயப்பட்டிருக்கிறார். சரி பரவாயில்லை என்று அவரும் கேட்டுக்கொண்டு இதற்கெல்லாம் பரிகாரம் என்னப்பா என்று சொல்லியிருக்கிறார். அவர் கேட்டதற்கு லட்சக்கணக்கிலே சொல்லியிருக்கிறார், லட்சக்கணக்கிலே சொல்லியிருக்கிறார். அதையும் அவர் செய்திருக்கிறார். அதன் பிறகு வேறு எங்கோ சென்றிருக்கிறார், அங்கேயும் செய்திருக்கிறார், இடத்துல செய்திருக்கிறார், அங்கேயும் செய்திருக்கிறார், இன்னொரு ஆயுதத்தில் இருந்திருக்கிறார், அந்த தெய்வத்தை பார்த்துக்கிறார், இந்த தெய்வத்தை பார்த்துக்கிறார், எத்தனையோ தெய்வத்தை பார்த்துக்கிறார். அவர் நினைத்த காரியம் நிறைவேறவே இல்லை, அவர் எடுத்த செய்தி செயல்படவே இல்லை. ஆனால் செலவானதுதான் மிச்சம் என்று சொல்லுகிறார். நிறைய திராவணத்தோடு இருக்கிறேன் சாய்ராம், எனக்கு நேற்று அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறார். சாய்ராமப்பா எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ஏறாத கோவில் இல்லை, நான் பாடாத பாடல் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, நான் என்னெல்லாம் செய்வது, எனக்கு எழுதாத மந்திரம் இல்லை, எனக்கு எத்தனையோ தொல்லைகள் இருக்கிறது, என்னவெல்லாம் செய்ய முடியாது, படிக்காத சச்சரித்திரம் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, இப்படியாக நான் என்னதான் செய்வது என்று எனக்கே புரியவில்லை என்று அதிகமாக குழம்பி மிகவும் கஷ்டப்பட்டார். நான் செய்யாத உதவியே இல்லை, எத்தனையோ ஏழை பிள்ளைகளுக்கு நான் துணிமணிகளை வாங்கி கொடுத்திருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி வருகிறது, எனக்கு ஏன் இப்படி, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்காரு, எதிர் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரு, மேலே இருக்கிறது நல்லா இருக்காரு, என்னால நல்லாவே இருக்க முடியல, என்னுடைய கணவன் என் பேர்ல அன்பு இல்லாமல் இருக்காரு, நான் நல்லா சம்பாதிச்சு வந்து கொடுக்குறேன், அப்போ கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு வந்து இந்த மாதிரி தொழிலுக்கு நான் எப்போதான் மீண்டு வரணும் தெரியல, எப்பவுமே எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனே இல்லை, ஒரு கம்ஃபர்ட் ஜோனே இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. ஒரு பக்கம் வந்து நிறைய எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவாகிட்டே இருந்து, இந்த பக்கம் பிள்ளைகள் சொல்பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, கணவனத்தில் அன்பு இல்லை, வேலை செய்கிற இடத்துல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இல்லை, எதுக்குதான் வாழ்றது, நான் என்னதான் பண்ணுறது, என்னோட உடல்நிலை சரியில்லை, இதுக்கெல்லாம் உடலும் ஒத்துக்க மாட்டேங்குது, மனசு ஒரு பக்கம் போகுது, உடல் ஒரு பக்கம் போகுது, உறவுகள் ஒரு பக்கம் போகிறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மாந்திரிகம் போய் நான் வந்து நிறைய செலவு பண்ணிட்டேன், எதுலேயுமே எனக்கு நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, யார் சொன்னாலும் நம்பிக்கை, கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, கடவுளே நான் தூக்குறேன், கும்பலோட இல்லை, நான் இப்போல்லாம் வந்து ரொம்ப வெறுப்பாக இருக்குது, சாமியை நினைச்சாலும் வெறுப்பாக இருக்குது, கோவில் நினைச்சாலும் வெறுப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, என்னோட வீட்டுக்கார் வேற, நான் கோவிலுக்கு போனாலே எனக்கு சத்தம் போடுறாங்க, அவர் சத்தம் போடுறதுல நான் வந்து இன்னும் கூட எனக்கு வெறுப்பாயிடுது, ஆமா உண்மையிலே அவர் சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. என்ன பண்ணிக்கிறது, எந்த கடவுளும் எனக்கு கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையில்லாத ஒரு வார்த்தை. இந்த நிமிஷம் எனக்கு எப்படிதான் கடந்து போகும்னே தெரியல தாய்தான். கடைசியா எல்லாத்தையும் பார்த்து வந்து உங்ககிட்ட நிற்கிறேன், நான் உங்களைத்தான் நான் பாபான்னு நினைக்கிறேன், நீங்க சொல்றதுதான் பாபா சொல்றதா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாரு. அவர் சொன்னது எப்படின்னா, அந்த அம்மா வந்து நம்ம வீட்டுக்கு பார்க்கல, வேற யாரோ சொல்லி அந்த சகோதரி எனக்கு பேசியிருக்காங்க. நான் சொன்னேன், நான் பாபா இல்லைம்மா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு மனித பிறவிதான், இருந்தாலும் கூட நான் பாபாவை முழுசாக நம்புறேன், என்கிட்ட முழுசாக அவர் சொன்ன ரெண்டு விஷயத்தை நம்புறேன், பொறுமையாக இருக்கிறேன், நம்பிக்கையாக இருக்கேன், எப்பவும் நான் பொறுமையாக இருக்கிறேன், யார் எது சொன்னாலும்
வீடே இடிஞ்சு விழுந்தாலும் கட்டடம் இடிஞ்சு விழுந்தாலும் கூட நான் பொறுமையாக இருப்பேன். என்னை காப்பாற்றுவார் பாபான்னு நம்பிக்கையோடு இருக்கிறேன். அது மாதிரி நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். இல்லை உங்களை நான் சாய் சித்தர்னு எல்லாரும் சொன்னாங்க. சித்தத்தை சரிப்படுத்தினால் எல்லாரும் சித்தம் தான். மற்றவர்களை குறை சொல்வது அவர் சரியில்லை இது சரியில்லை, அவர் நல்லா இருக்கிறாரு நான் நல்லா இல்லை, அவர் நல்லா வாழ்கிறாரு, அவர் அழகாக இருக்கிறாரு, அவர் ஆரோக்கியமாக இருக்காரு, அவர் வண்டி வாகனத்தோடு இருக்காரு, அவர் சொந்த வீடோடு இருக்காரு, எனக்கு அதெல்லாம் கிடைக்கவே இல்லை, அவர் பரிபூர்ணமாக முழுசாக அவர் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காரு, எனக்கு அப்படிலாம் இல்லை. இதையே நினச்சி மற்றவங்களை கம்பேர் பண்ணி வாழ்ந்து நம்ம அப்படியே நம்முடைய மனம் இறுகி மனம் மூழ்கி ஒரு சுய பச்சாபாபத்திலேயே நாம் கடைசி வரை போராட்டத்தில் இருந்து இறந்து போகிறோம். இறந்து போகிற வரையே அப்படியே வாழ்ந்தால் எப்பொழுதும் நமக்காக நாம் வாழ்வோம். இருக்கிற ஒரு நொடியை நல்ல விதமாக வாழ்வது எப்பொழுது ஒவ்வொரு நொடியும் நல்ல நொடியாக மாற்றுவது நமக்கு நம்மளுக்குள் தான் இருக்கிறது. அது புதிய கைகொண்ட தலையாக இருக்க வேண்டும். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த தெய்வமும் நமக்கு கெடுதல் செய்ய போவதே இல்லை. எந்த மாந்திரிகர்களும் கூட நமக்கு நல்லது செய்கிறார்களோ இல்லையோ கண்டிப்பாக கெடுதல் செய்யவே மாட்டார்கள். யாருமே நமக்கு நம்மிடத்தில் பணத்தை வாங்கி கொண்டு கெடுதல் செய்வாங்க. நாம் தான் அவரிடத்தில் செல்வோம், நாம் தான் அவரிடத்தில் பணத்தை கொடுக்கிறோம். அவர் சொல்வதையெல்லாம் நாம் தான் கேட்க தவறு நம்மிடத்தில் தான் இருக்கிறோம். ஆகவே நான் எங்கும் செல்ல வேண்டாம். எல்லா தெய்வத்துடைய பிரதியாக இருக்கிறேன். நம்முடைய சாய்நாதகத்திலே செல்வோம். நம்முடைய குறைகளை எல்லாம் கொண்டுவோம். எனக்கு இது தேவை, எனக்கு எது தேவை என்று உங்களுக்கு தெரியும். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விரும்ப இல்லை என்று வள்ளுவர் சொன்னார். பாபாவுக்கு வேண்டுதல் எதுவும் இல்லை, வேண்டாததும் எதுவும் இல்லை. ஆகினாலே அவரிடத்திலே நாம் குறைகளை கொண்டு கைகளை கொடுத்துவிடுவோம். சரணாகதி அடைவோம். சாய் மந்திரத்தை சொல்வோம். அதை விட பெரிய மந்திரம் உலகத்தில் எதுவும் இல்லை. ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய். இந்த மந்திரத்தை விட ஏதாவது ஒரு பெரிய மந்திரம் உலகத்தில் இருக்கிறதா? தேடி தேடி பார்த்தாலும் கூட எனக்கு கிடைக்கவில்லை. அந்த மந்திரத்தை நான் சொன்னதனால்தான் உங்களுக்கு நான் மந்திரம் சொல்லக்கூடிய தகுதியை அவர் எனக்கு தந்திருக்கிறார். சாயினுடைய பிள்ளை, சாயுடைய ஒரு மகன் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தகுதியை எனக்கு அவர் தந்திருக்கிறார் என்று சொன்னார். இந்த மந்திரத்தை சொன்னார். ஆகினாலே இந்த மந்திரத்தை சொல்லி சம்சார கடல் என்கின்ற பெரிய சாகரத்தை தாண்டக்கூடிய ஒரு தந்திரம் இதுவாகத்தான் இருக்கும். ஆகவே சாய் மந்திரத்தை சொல்லுங்கள், சாயாமல் வாழ்வோம். நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் கைகூடும். பிரார்த்தனை வெல்லும், நம்முடைய வார்த்தை செல்லும். நம்முடைய சாயினுடைய கருணை நமக்கு எல்லா விதமான தகுதியையும் சொல்லும். ஆகவே நீங்கள் எவருமே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாவாலயத்தை பாருங்கள், அவருடைய மந்திரத்தை சொல்லுங்கள். மந்திரம் தினம் சொல்லலாம். தரிசனத்தை வியாழக்கிழமை செய்யலாம். வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம், பாபா தரிசனம், பாபா விமோசனம். மற்றொரு வாருங்கள், வரியெல்லாம் மறப்பீர்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.